அட நெத்திலி மீனை இப்படி கூட சமைச்சு சாப்பிட்லாமா? அப்படின்ற மாரி தாங்க இருந்தது. இத நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது. என் ஹஸ்பண்ட் கேரளால ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய அந்த இன்ஸ்டிடியூட்க்கு கூட்டிட்டு போனாங்களா, அங்க உள்ள கேன்டீன்ல போய் சாப்பிட்டோம். அப்ப இந்த நெத்திலி அவியல வந்து குடுத்துருந்தாங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த நெத்திலி அவியல் அப்பையிலேருந்தே நான் கத்துக்கிட்டேன். இத எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? ஃப்ரெஷ்ஷான நெத்திலியா வாங்கி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட்டே தேங்காய் தான். தேங்காவ நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நான் 1 முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதை போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கேரளானாலே தேங்காய் எண்ணெய் தானே சேர்ப்பாங்க. அப்போ தான் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல நெத்திலி, அதையும் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகாதுங்க, டக்குன்னு வெந்துடும். அதுக்கு மேலேயே வந்து நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மூடியெல்லாம் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி வெந்து வருங்க இந்த நெத்திலி. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நெத்திலி புட்டுன்னு சொல்லலாம், அவியலும் சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.